Taste the Daily. மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிவிட்டார். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் காட்சிகளை பக்தர்கள் காண குவிந்திருக்கிறார்கள். அரங்கில் விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். மேம், கள்ளழகருக்கு நாளை நடக்கக்கூடிய தசாவதாரம் பத்தி சொல்லுங்க மேம். கள்ளழகர் வைகை ஆற்றிலே பச்சை பட்டுடுத்தி இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். புதிய தலைமுறை வாயிலாக அதை நாம் கண்டுகளித்தோம். நாளை அவருக்கு தசாவதார அலங்காரங்கள் நடக்கும். முதலிலே அவருக்கு முத்தங்கி அணிவிக்கப்படும். முத்தங்கி சேவை சாதிப்பார். அதன் பிறகு தசாவதாரம். பெருமாள் 10 அவதாரங்கள் அவருக்கு உரியது. அதிலே 9 அவதாரங்களை எடுத்து விட்டார். 10வது அவதாரத்திற்காக தான் நாம் காத்திருக்கிறோம் இல்லையா? தசாவதாரங்கள் பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க. இதில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனனாகவும் பல வடிவங்களை நம்முடைய பெருமாள் எடுக்கிறார். ராம அவதாரத்துக்கு என்ன சிறப்பு? இதே புதிய தலைமுறை சேனல்ல அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பேசுகிற போது ராமனை பற்றிய சில செய்திகளை நேயர்களுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராமன், அவனுடைய குணம் என்ன? ராமனாக அவதாரம் எடுத்த பெருமாள் நமக்கு என்ன கற்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? முதல் விஷயம் விட்டு கொடுக்கணும். 2வது விஷயம் எளிமையா இருக்கணும். தம்பிக்கு தான் ஆட்சின்னு சொல்றாங்க. கைகேயி அவள் தான் ராமனை வளர்த்தவள். அவள் உன் தம்பி பரதனுக்கு தான் ஆட்சி, நீ காட்டுக்கு போகணும்னு சொல்றான். கடவுள்கள் நமக்கு எப்படியெல்லாம் பாடங்களை கற்பித்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். கைகேயி சொல்கிறாள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும். எப்படிப்பட்ட காடு என்று சொல்கிற போது சொன்னார், வெண்மையா இருக்குமே அந்த காடு, வெண்மையா இருக்கிற காடு, கொதிக்கிற காடு, அந்த காட்டுக்கு போ. இப்ப ராமன் பதில் சொல்றான். என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ. பெருமாளுக்கு 3 கல்யாண குணங்கள் உண்டு. வாத்சல்யம், சௌலபியம், சௌசீல்யம். தம்பிக்கு கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதாம்மா, நான் போறேன், காட்டுக்கு போறேன் சொல்கிற போது சொன்னார், மின்னொளிர் கானம் இன்றே போகின்றேன், நான் இன்னைக்கே போறேன், இப்பவே கிளம்புறேன், விடையும் கொண்டேன் அப்படின்னா. அப்ப ராமனுடைய அவதாரம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், எனக்கு தான் எல்லாம், எனக்கு தான் வேணும், எனக்கு அப்புறம்தான் மற்றவங்களுக்குன்ற எண்ணம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கிற அவதாரம் ராம அவதாரம். அடுத்ததாக கிருஷ்ண அவதாரம். பார்த்தசாரதி பெருமாள் கோவிலை பத்தி நம்ம பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அழகு என்று சொல்கிற போது பார்த்தனுக்கு உடை அழகு. ஏன் பார்த்தசாரதி பெருமாள்னா, அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியதால் மட்டும் அவர் பார்த்தசாரதி அல்ல. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, பார்த்தன் என்கிற அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய காரணத்தால் பெருமாளுக்கு பார்த்தசாரதி இல்லை. பார் என்றால் உலகம். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பார்த்தன்கள் தான். நம் எல்லோருக்கும் சாரதியாக அந்த பெருமாள் இருக்கிறான் என்பதற்காகத்தான் பார்த்தசாரதி என்று பெயர். கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தாரே பெருமாள், அவர் சொன்னபடி வாழ வேண்டும், ராமன் வாழ்ந்து காட்டியது போல வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். அவன் வாமனனாக அவதாரம் எடுக்கிறான். ஆண்டாள் அவள் சூடி கொடுத்த மாலையை கள்ளழகர் அணிந்திருக்கிறார். வைகை ஆற்றிலே அவர் எழுந்தருள்கிற போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி களைந்த மாலையை அணிந்து கொண்டு ஆற்றுக்கு வந்திருக்கிறார். அந்த ஆண்டாள் பெருமாளினுடைய அவதாரங்களை எல்லாம் பாடுகிற போது ராமன உத்தமன்னு சொல்லல, கிருஷ்ணன உத்தமன்னு சொல்லல, வாமனனை தான் உத்தமன்னு சொன்னான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னா. ஏன் உத்தமன்? ராமன் உத்தமன் இல்லையா, கிருஷ்ணன் உத்தமன் இல்லையா, அதெல்லாம் வாமனனை மட்டும் உத்தமன்னு சொல்றான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடினா. ஏன் வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் உத்தமன் தெரியுமா? இந்த உலகத்துல மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம். அதமன், மத்தியமன், உத்தமன். அதமன் அப்படின்னா
அடுத்தவங்களை கெடுத்தாவது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அதமன். நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்கள நல்லா இருக்கணும்னு நினைச்சா மத்தியமன். எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு பேர் தான் உத்தமன். உங்களில் யாராவது நான் எவ்வளோ பெரிய உத்தமன் தெரியுமா அப்படின்னா நீங்க இதன்படி இருக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பேர் தான் உத்தமன். இப்போ வாமன அவதாரத்துல வாமனனாக வருகிறார் பெருமாள். மாவலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து 3 அடி நிலம் கேட்டார் இல்லையா? 3 அடி நிலம் கேட்டவர் விஸ்வரூபம் எடுத்து வானத்திலே ஒரு காலை வைத்தார், பூமியிலே ஒரு காலை வைத்தார். 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டபோது நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? வரும்போது குள்ளமா வந்தார், வாமனனாக வந்தார். ஆனா திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து பெரிய திருவடியை வச்சா எப்படி போய் மாவலி சக்கரவர்த்தியால கொடுக்க முடியும்? பெருமாள் மாவலி சக்கரவர்த்தியை ஏமாத்திட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர அவனுடைய பெருமையை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பழியை பெருமாள் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் உணரவில்லை. ஆண்டாள் உணர்ந்திருந்தாள். அதனால் தான் அவள் சொன்னால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. மற்ற அவதாரம் எடுத்தார் பெருமாள், வராக அவதாரம் எடுத்தார், இப்படியாக ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்தார். மிக முக்கியமாக மோகினி அலங்காரம் நாளைக்கு செய்வார்கள். அழகருக்கு நடைபெறக்கூடிய தசாவதார அலங்காரங்களில் நாளைக்கு மோகினி அலங்காரம் நடக்கும். இந்த மோகினி அலங்காரம் எதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார் என்றால், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் வருகிற போது, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இடையே போராட்டம் வருகிற போது நல்லவர்கள் பக்கமாகத்தான் அவன் எப்போதும் இருப்பான் என்பதை உணர்த்துவதுதான் மோகினி அவதாரம். ரொம்ப அழகா ஆழ்வார் பாடினார், நாம் அடைந்தால் நல்லரன் நமக்கென்று நல் அமரர், தீமை செய்யும் வல் அசுரரை அஞ்சி சென்றடைந்தால் காம ரூபம் கொண்டு எழுந்தளிப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னை சுத்தி ஒரே தீயவர்களா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு போய் கேட்டா அந்த பெருமாள் நமக்கு அரணாக இருந்து நம்மை காப்பாற்றுவான். இப்படி பெருமாள் ராமனாக, கிருஷ்ணனாக, வாமனனாக, மச்சமாக, வராகமாக, நரசிம்மமாக பல அவதாரங்களை எடுத்தார் இல்லையா? அந்த அவதாரங்கள் நாளை இரவு ராமராயர் மண்டபத்திலே நடைபெறும். நிச்சயமாக மேம், அழகருடைய அவதாரம் குறித்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மோகினி அவதாரம் நடக்க இருக்கு, அது குறித்தும் ரொம்ப அழகா விளக்கமா சொல்லியிருந்தீங்க. வைகை ஆற்றிற்கு தங்க குதிரையில் வந்த அழகரை வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் வரவேற்கும் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் எழுந்தருளியதால் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருடைய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கள விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன, விரிவா சொல்லுங்க. ராதா, மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான தங்க கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது. லட்சக்கணக்கான அழகர் 1000 பொன் சப்பரத்துடன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. சுமதி ஸ்ரீ மேம், நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கும் பொழுது அழகருடைய அவதாரம் குறித்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மோகினி அவதாரம் நடக்க இருக்கு, அது பத்தியும் நீங்க ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. சார், இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், அழகர் மலை பற்றிய வரலாற்று எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? அதோட முக்கியத்துவம் என்ன சார்? தமிழகத்தை பொறுத்தவரையில் கோயில் நகரங்களுக்கு இங்க குறைவே கிடையாது. நீங்க எந்த ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த ஊருக்கு கோவில் ஒன்று இருந்து அதிலிருந்து தான் அந்த ஊரினுடைய வரலாறே தொடங்கும். அந்த விதத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில் நகரங்கள், சிதம்பரம், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், திருவாரூர்னு இருக்கக்கூடிய பல்வேறு கோயில் நகரங்களிலும் தொன்மை காலத்தை நம்ம எப்படி கணக்கிடுறோம்னு பார்த்தோம்னா அந்த கோயில் குறித்த முதல் செய்தி எப்போ வருது, வரலாற்றில் எங்க இடம் பெறுதுங்கிறத தான் பார்க்குறோம். அந்த விதத்துல பார்த்தா தமிழக வரலாறு சங்க காலத்திலிருந்து தொடங்குகிறது. அதுலேருந்து ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு நமக்கு கிடைக்குதுன்னும் போது
அப்போதிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரே கோயில் நகரமாக அழகர் மலையும் மதுரையும் இருந்ததுன்னே சொல்லலாம். மதுரைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரோம்னா, அதை பற்றிய வரலாற்று தொடர்பு, வரலாற்று செய்திகள் நமக்கு காலந்தோறும் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் அங்க நடந்த முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைத்து வந்திருக்கு. அந்த விதத்துல அழகர் மலையை பொறுத்தவரையில் நமக்கு அங்க கிடைக்கக்கூடிய தொன்மையான வரலாற்று சான்றுகளாக தமிழ் இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல பாடல் பெறக்கூடிய ஒரு கோயிலாக அது இருக்க பார்க்கிறோம். அந்த இடத்துல நிறைய திருவிழாக்கள் நடந்ததையும், மக்கள் அறுவடை செய்து முடித்து அங்கே வந்து கண்ணனுக்கும் பலராமனுக்கும் விழா எடுத்ததை பற்றியெல்லாம் செய்திகள் கிடைக்குது. அதே மாதிரி அழகர் மலை அந்த காட்டு பகுதியிலே குடவரை ஓவியங்கள், பாறை ஓவியங்களோடு கூடிய குடவரைகள், அதெல்லாம் ஒரு 5000 6000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்களோடு இருந்த பகுதியெல்லாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்தா மனித நடமாட்டம் அங்கே ஒரு 7000 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. அங்க அழகர் மலை, அதிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆலயம், அதை பற்றிய செய்திகள்னு பார்த்தா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த நிகழ்ச்சி, அதற்கு முன்பாக சிலப்பதிகாரத்துல அழகர் மலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆறு, அதை பற்றி சொல்லி அங்கே ஒரு குகை இருக்கும். அந்த குடவரைக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சுனையில் நீராடியவர்களுக்கு வினை பயன் தீரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சிலப்பதிகாரம் நமக்கு பதிவு பண்ணுது. அந்த வனத்திற்கான தேவதையாக ஒரு தேவதை இருந்ததையெல்லாம் சிலப்பதிகாரம் சொல்லுது. அந்த மாலிருங்குன்றம், மாலிருஞ்சோலைன்னு அழைக்கப்படும் திருமாலிருஞ்சோலை அழகர் மலையினுடைய சிறப்பை சங்ககாலம் தொடர்ந்து சிலம்பு காப்பிய காலத்திலேயும், அதை தொடர்ந்து ஆழ்வார்கள், பல ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட சிறப்பாகவும் அதை பார்க்கிறோம். அதுல குறிப்பாக நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், இவர்களுடைய பாடல்கள் தனிச்சிறப்பு பெற பார்க்கிறோம். அதிலும் பெரியாழ்வார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை ஆண்டாளை கூட்டிக் கொண்டு போய் அவர் ஸ்ரீரங்கத்துல திருமணம் செய்து கொடுத்து முடித்த பிறகு மறுபடியும் அவர் வந்து வாழுவதற்கான பகுதியாக அழகர் மலையை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய கடைசி காலத்தை அவர் ரொம்ப ஓய்வோட இறைவனுடைய சிந்தனையிலேயும் இறைவனுக்கு நீங்காத தொண்டு செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இடமாக அழகர் மலை இருக்க பார்க்கிறோம். அங்கே அவர் ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தில் பறித்த மலர்களை நாள்தோறும் அழகருக்கு மாலைகளாக தொடுத்து அழகர் பெருமாளுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய அந்த தொண்டை தொடர்ந்து செய்து வரார். இன்னைக்கும் அந்த மலையடிவாரத்துல பெரியாழ்வாருடைய திருவரசு, அவர் இறுதியாக அவர் நிலை கொண்ட இடம் அங்கே இருக்கு. அவருடைய அந்த திருநக்ஷத்திர தன்றைக்கு அழகர் பெருமாள் அங்கே எழுந்தருளும் சிறப்பெல்லாம் நடக்க பார்க்கிறோம். இப்படி ஆழ்வார்கள் காலம் நிறைய தொண்டு திருப்பணிகள் மலையில் நடந்தது நமக்கு செய்தியாக கிடைக்கிறது. அதை தொடர்ந்து சோழர் கால கல்வெட்டுகள்ல இருந்து பார்த்தோம்னா வரிசையாக ஒவ்வொரு காலத்திலேயும் ஆட்சி செய்தவர்கள் அந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள், மண்டபங்கள், கோபுரம் ஒவ்வொரு பிரகாரமாக ஏற்படுத்தியும் பல்வேறு தொண்டுகள் அந்த பெருமாளுக்குன்னு செய்ததை பற்றிய செய்திகள் நமக்கு கல்வெட்டு செய்திகளாக தொடர்ந்து வருது. அதுல குறிப்பா இந்த சித்திரா பௌர்ணமி நிகழ்ச்சிக்கு அழகர் மதுரைக்கு எழுந்தருளதை பற்றி சொல்லும் போது அங்க அவர் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகள், எந்தெந்த கிராமங்கள் அழகருக்கு பாத்தியப்பட்டிருந்தது, எந்தெந்த கிராமத்திலிருந்து எவ்வளவு வருவாய் கோயிலுக்கு வந்தது, இப்படி ஒரு முழு கிராமமே கோயிலுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள், இது தொடர்ந்ததாக வரக்கூடிய செய்திகள்னு இப்படி அழகர் கோயில் காலந்தோறும் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில நமக்கு ஒரு 17ஆம் நூற்றாண்டு வாக்குல மதுரையில நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்த போது திருமலை நாயக்கருடைய காலம், அவர் நல்ல ஒரு வைணவர், திருமால் பக்தர், சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாளிடத்தேயும் அழகர் பெருமாளிடத்தேயும் நீங்காது பக்தி கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். அவருடைய காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணிகளாக குறிப்பா இந்த சித்திரை திருநாள் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய விழாவும் அழகர் விழாவும் ஒரு சேர நடக்கும்படியான ஒரு ஏற்பாடு செய்து அதுல வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அந்த திட்டங்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கணும், அந்த மரபுகள் என்னென்ன, யார் யார் எதுல கலந்து கொள்கிறார்கள்ங்கிறது எல்லாத்தையும் அந்த காலத்துல தான் ஒரு வரையறை செய்யப்பட்டு அதுதான் இன்று வரை இருக்க பார்க்கிறோம். இது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கிய விழாவாக இருக்கிறதுனால தான் தமிழகத்துல எவ்வளவோ திருவிழாக்கள் இருந்தாலும் அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய இந்த விழா முக்கியத்துவம் பெற பார்க்கிறோம். குறிப்பா இதுல கலந்து கொள்ளக்கூடிய அடியவர்கள் பல தட்டு மக்கள், பல தரப்பை சேர்ந்தவர்களும் என்ன மாதிரியான பொருளாதார பின்புலம், சமூக பின்புலம்ங்கிறதெல்லாம் கடந்து அவரவர்கள் அளவில் அழகருக்கு அவர்கள் நேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள், அழகர் மாதிரியே வேடமிட்டு கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் மீனாட்சி அம்மன் திருவிழாலேயும் குழந்தைகளுக்கு சொக்கநாதர் மாதிரி அலங்காரம் பண்றது, மீனாட்சி அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி அதை கூட்டிட்டு வர்றதெல்லாம் பார்க்கிறோம். இதுல நேர்த்தியாக விரதம் இருந்து அழகர் மாதிரியான ஒரு அலங்காரம் செய்து கொண்டு அதற்கு தலையில ஒரு தலைப்பாகை கட்டி கொண்டு காதுல அந்த தோடு, அவர் மாதிரியே ஒரு தோடு
தோடு போட்டுக்கிட்டு கையில ஈட்டி ஏந்தி கொண்டு அழகரோடையே வரக்கூடிய அலங்காரம். அதே மாதிரி ஒரு பெரிய தீவெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அதற்குன்னு ஒரு தீவெட்டி மாதிரி செஞ்சு அதில் ஒரு பெரிய தீபம் எரியும். அதை ஏந்தி கொண்டு வருவது, அந்த தீபம் ஏந்தி இருப்பவரை சுற்றி நின்று பஜனை பாடல்கள் பாடி ஆடுவது. எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியில மக்கள் கையில் அந்த சக்கரை சொம்புன்னு ஒன்று பிடிச்சுக்கிட்டு பெருமாளுக்கு அந்த தீபாராதனை செய்வார்கள். ஒரு புது சொம்பு வாங்கி அது நிறைய நாட்டு சர்க்கரையும் சுக்கும் கலந்து, நான் சுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கும்போது நீர் இல்லைன்னா சுக்கு கொஞ்சம் மென்றாலே தாகம் தனியும், அதனால நாட்டு சர்க்கரை சுக்கு வைத்து அதற்கு மேலே ஒரு வாழை இலை வைத்து அந்த சொம்பை நிரப்பி அதற்கு மேலே ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அழகருக்கு காண்பிப்பாங்க. சாதாரணமா எந்த கோயிலா இருந்தாலும் நாம சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னா ஒரு தட்டை கொடுத்தா அர்ச்சகர் தான் பூஜை செய்வார், அவர் தான் கற்பூர ஆரத்தி செய்ய முடியும். ஆனா இங்க கலந்து கொள்ளக்கூடிய எல்லா அடியர்களும் இப்படி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நிகழ்ச்சியில இருக்க பார்க்கிறோம். நிச்சயமாக சார், அழகர் மலை பற்றிய வரலாற்று எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோடைய சிறப்புகள்லாம் என்ன, அந்த காலகட்டத்தில் இருந்த மரபுகள் திட்டங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற அதை பற்றி ரொம்ப எளிமையா புரியக்கூடிய வகையில நீங்க புதிய தலைமுறை வாயிலா சொல்லியிருக்கிறீங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகரை காண பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். சித்திரை திருவிழாவின் சிறப்புகள் பற்றியும் அதன் பின்னணி குறித்தும் எடுத்துரைத்த நம்முடைய விருந்தினர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சுமதி ஸ்ரீ மற்றும் மதுசூதனன் கலைச்செல்வன் இருவருக்கும் நன்றி. Taste the Daily.